ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு டெஸ்டிமனி டைம் வித் ஜாய். ஒரு நல்ல சாட்சி. மினி மேத்யூ. மிகவும் ஏழ்மையான குடும்பம். ஒரு கூரை வேய்ந்த வீடு. மழை பெய்தால் பிள்ளைகள் நனையாமல் இருப்பதற்கு அவர்கள் மேலே குடை எடுத்து வைக்கிற ஒரு தகப்பன். கேரளாவிலே ரான்னி என்கிற இடத்திற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இடமண்ணில். ஆனால் சிறு வயது முதலே ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தையும் மினி கொண்டிருந்தாள். 10 வயதிலே ஒரு தேவனுடைய மனுஷன் இவளுடைய வீட்டிற்கு வந்து தீர்க்க தரிசனமாக இவளிடத்திலே ஒரு காரியத்தை பெற்றார்க்கு முன்பதாக சொன்னாள். இவள் அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு போவாள். இவள் முகாந்திரம் உங்கள் குடும்பத்தின் வறுமை மாறும். இவள் எந்த ஒரு வார்த்தையும் தேவ மனுஷருடைய வாயிலே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற, அப்படியே ஏற்றுக்கொள்கிற சுவாபத்தை உடையவள். தன்னுடைய ப்ரீ-டிகிரி கோர்ஸ் 12ஆம் வகுப்புக்கு ஈக்குவல் ஆனது. அதை நிறைவு செய்த பொழுது 19 வயதிலே இவளுக்கு ஒரு திருமண ஆலோசனை வந்தது. அபுதாபியிலே இருக்கிற ஒரு போதகருடைய மகன் சஜி. அவர் இவளை எந்த விதமான வரதட்சணையும் இல்லாமல் அவர்களுடைய செலவிலே இந்த பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு அபுதாபிக்கு குடும்பமாக போனார்கள். சஜி 10ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார். அதற்கேற்ற ஒரு வேலை அவருக்கு அபுதாபியிலே. அவர் பிறந்தது முதல் அபுதாபியிலே வளர்ந்து வருகிறார். அவருடைய பெற்றோர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர் ஒரு வேலையோடு கூட தேவனுடைய ஊழியத்தையும் செய்கிற ஒரு குடும்பம். அபுதாபியிலே வந்து இவர்கள் சேர்ந்த பொழுது அவர்களுடைய சபையிலே போதகருடைய மனைவி ரோசமா எப்பொழுதும் ஜெபிக்கிற, உபவாசிக்கிற ஒரு சகோதரி. நிரந்தரமாக இந்த மினி அவர்களுடைய வீட்டிலே எப்பொழுதும் இருக்கிறதை பார்க்க முடியும். அவர்களோடு கூட ஜெபிக்க, அவர்களோடு கூட உபவாசிக்க, இப்படியே அவருடைய காலங்கள் ஓடி போனது. 1993 அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து, டாலஸிலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் இவர்களுடைய சபைக்கு பிரசங்கம் செய்ய வந்திருந்தார். அவருடைய பேர் அனியன் குஞ்சு. அவர் தீர்க்க தரிசனமாக இவர்களுக்கு ஒன்றை அறிவித்தார். உன்னையும் உன் புருஷனையும் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே உன்னை நான் படிக்கும்படி செய்வேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். 2வது முறையாக அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு போகிறதற்கான ஒரு தீர்க்க தரிசனம் இவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய புருஷனிடத்திலே சொன்னாள். புருஷன் சொன்னார், 10ஆம் கிளாஸ் தான், நான் படிப்புங்கிறதுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், அதனால அது உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கோ சொன்ன தீர்க்க தரிசனமாக நீ நினைத்துக்கொள் என்று அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தன் புருஷனுடைய குடும்பத்தினர் அநேக பேரும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது மினி சொன்னாள், நாம் ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய தேசத்தை போய் சுற்றி பார்த்து விட்டு வரலாமே என்று கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய 2.5 வயது பையனோடு கூட சேர்ந்து ஒரு விசிட் விசாவிலே அமெரிக்காவுக்கு போனார்கள். போஸ்டன் என்கிற இடத்துல அவர்களுடைய உறவினுடைய வீட்டிலே போய் தங்கினார்கள். தாங்கள் திரும்பி வருகிறதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக அங்கே அவருடைய உறவினர் இவரிடத்துல கேட்டார், இங்கே ஒரு நல்ல வேதாகம கல்லூரி இருக்கிறது, இதிலே சேர்ந்து நீங்கள் ஏன் படிக்க கூடாது என்று
இவர்களிடத்திலே கேட்டார். உடனே மினி உற்சாகமானாள். அந்த வேதாகம கல்லூரியை பார்க்க விரும்பினாள். ரோடே ஐலண்ட்ல இந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு சொந்தமான ஒரு நல்ல வேதாகம கல்லூரி இருக்கிறது. இவர்கள் அதை பார்க்க போனார்கள். 2 பேரும் மினியினுடைய அந்த வற்புறுத்தலின் பேரில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே கொடுத்தார்கள். கல்லூரி நிர்வாகத்தினர் இவர்கள் ஏதோ இந்த கல்லூரியில படிப்பதற்கு மிகவும் வாஞ்சையா இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களை அழைத்து கொண்டு போய் இவர்கள் தங்குகிற அந்த டார்மெட்ரி எல்லாம் இவர்களுக்கு காண்பித்தார்கள். மினியினுடைய புருஷனுக்கு ஒரே சிரிப்பு. அவனால் இதை விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் மினியினுடைய இருதயத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் மெதுவாக பேச தொடங்கினார். நீங்கள் இப்பொழுது அபுதாபிக்கு திரும்பி செல்லலாம். ஆனால் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நான் உங்களை இந்த கல்லூரிக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மினியினிடத்தில் பேசின பொழுது சந்தோஷமாக இந்த குடும்பம் திரும்பி அபுதாபிக்கு வந்து சேர்ந்து விட்டது. அபுதாபியிலே வந்து சபைக்கு சென்ற பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன் டெல்லியிலிருந்து இந்த சபைக்கு பிரசங்கம் செய்வதற்காக வந்தார். 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல அவர் தீர்க்கதரிசனமாக ஒரு காரியத்தை சொன்னார். மினி, நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு கடினமான சோதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். நீ எஸ்தர் எடுத்த தீர்மானத்தை போலவே நீயும் உபவாசித்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த சோதனைகளின் ஊடாக நீ கடந்து போவதற்கு ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஒரு குயவன் வீட்டிலே குயவன் எப்படி ஒரு மண்பானையை வனைகிறானோ அது போல நீங்கள் பல கஷ்டங்களுக்கூடாக கடந்து போவீர்கள். ஆனால் நீ விசுவாசத்தோடு நிற்கிற பொழுது இவைகள் எல்லாவற்றின் மேலும் நீ ஒரு ஜெயத்தை காண்பாய் என்று மினிக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த நாட்களிலே ஒரு தரிசனத்தை மினி கண்டாள். என்னவென்றால், தன்னுடைய புருஷன் ஒரு பக்கத்திலே மரித்து போயிருப்பதை போலவும் இன்னொரு பக்கத்திலே தன்னுடைய புருஷன் அநேகருக்கு பிரசங்கம் செய்வதை போலவும் ஒரு தரிசனத்தை கண்டாள். ஒரு வாரத்திற்குள் தன்னுடைய புருஷன் மினியின் இடத்துல வந்து சொன்னாள், எனக்கு இடது கண் பார்வை குறைகிறது என்று சொன்னான். அப்பொழுது புருஷனுக்கு 26 வயது, மினிக்கு 24 வயது. ஒரு 3 வயதிலே ஒரு பையன் இருக்கிறான். ஆஸ்பத்திரியில போய் பார்த்த பொழுது அவர்கள் ஒரு சிடி ஸ்கேன் செய்து விட்டு சொன்னார்கள், இவனுடைய பிரெயினை சுற்றிலும் மூளையை சுற்றிலும் கேன்சர் இருக்கிறது, புற்றுநோய் இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன் புருஷன் மரித்து போவான். இங்கே எங்களால் வைத்தியம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் சீக்கிரமாக இவனை உங்கள் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போ. 3 நாளைக்குள் இந்தியாவிற்கு வந்து விட்டார்கள். வந்துவிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ சித்ரா திருநாள் கேன்சர் சென்டருக்கு போனார்கள். டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த தலையை தொட்டு இதிலே வைத்தியம் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. நீ அவனை சமாதானமாக சாக விடு. இன்னும் 2 வாரத்தில் அவன் மரித்து போவான். ஏனென்றால் திஸ் இஸ் 4th ஸ்டேஜ் கேன்சர் என்று விளக்கு சொன்னார்கள். மினி விடவில்லை. எர்ணாகுளத்தில் இருக்கிற மிஷன் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தார்கள். டாக்டர்கள் பயாப்சி எல்லாம் செய்து பார்த்துவிட்டு அவர்களும் சொன்ன காரியம் இதுதான், உன் புருஷன் 2 வாரத்திற்குள் மரித்து போவான். அபுதாபியிலிருந்து யாரோ ஒரு விசுவாசி இவர்களை அழைத்து மினியின் இடத்துல சொன்னார், திரிஷூரிலே ஜார்ஜ் கோவூர் என்கிற ஒரு ஆன்காலஜிஸ்ட் சர்ஜன் இருக்கிறார், நீங்கள் அவரை போய் பாருங்கள் என்று சொன்ன பொழுது தன்னுடைய புருஷனை அழைத்துக் கொண்டு திரிஷூர் இருக்கிற டாக்டர் ஜார்ஜ் கோவூர் இடத்துக்கு போன பொழுது அவர் ஒரு நல்ல விசுவாசி. அவர் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையும் வாங்கி பார்த்து விட்டு அவர் சொன்னார், எனக்கு ஒரு 3 நாள் சமயம் கொடுங்கள், நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவர்
என்னை உங்கள் புருஷனுக்கு வைத்தியம் செய்ய சொன்னால் நான் அதை செய்கிறேன். 3 நாட்களுக்கு பின்பு டாக்டர் கோவூர் வந்து இவருடைய இந்த மினியின் இடத்துல சொன்னார், நான் உங்களுடைய புருஷனுக்கு சர்ஜரி செய்கிறேன் என்று சொல்லி அந்த மூளையை சுற்றிலும் இருக்கிற அந்த டியூமரை எடுப்பதற்கு, அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் அந்த ப்ரொசீஜரில் அந்த கேன்சர் இருந்த பகுதி முழுவதையும் இவர் சுரண்டி எடுத்து விட்டார். ஆனால் மூளையை சுற்றிலும் இந்த கட்டி டியூமர் இருந்ததை மட்டும் அவரால் எடுக்க முடியவில்லை. தலையை திருப்பி மூடி தைத்து விட்டார். மினியின் இடத்துல சொன்னார், அம்மா, என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன், இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இவருக்கான கீமோ அண்ட் ரேடியேஷன்ஸ் கொடுக்கிற காரியத்தை 3 நாட்களுக்கு பின்பு நாம் தீர்மானம் செய்யலாம். 3 நாட்களுக்கு பின்பு ஒரு சிடி எல்லாம் செய்து பார்த்த பொழுது பயாப்சி ரிசல்ட்ஸ் சொல்கிறது, தலையில எங்குமே கேன்சர் இல்லை. ஆண்டவர் கேன்சரை சுகமாக்கி இருந்தார். ஆனால் டியூமர் மட்டும் இருக்கிறது, அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களை டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பிவிட்டார். இவர்கள் திரும்பி அபுதாபிக்கு வந்து சஜி திரும்பியும் தன்னுடைய வேலைக்கு சென்று விட்டார். 6 மாதங்களுக்கு பின்பு ஒரு தேவனுடைய மனுஷன், டிஜோ மேத்யூ என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் கனடாவிலிருந்து அபுதாபிக்கு ஊழியத்திற்கு வந்துவிட்டு திரும்பி செல்வதற்கு முதல் நாள் இரவு கடையிலே போய் சில பொருட்களை வாங்கி கொண்டிருந்த பொழுது தன்னோடு கூட வந்த நபர் இடத்திலே சொன்னார், ஆண்டவர் எனக்கு ஒரு டெலிபோன் நம்பரை காண்பிக்கிறார், இந்த நம்பரை அழைத்து நீங்கள் என்னை கொண்டு போய் அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து விடுங்க. கூட வந்தவர் கேட்டார், அது ஒருவேளை அந்த தேசத்தில் இருக்கிற அரபியினுடைய வீட்டு நம்பரா இருந்தால் என்ன செய்வது? பரவாயில்லை, ஆனால் ஆண்டவர் இவர்களுடைய வீட்டிற்கு இந்த தேவனுடைய மனுஷனை அனுப்பினார். ஒரு வீட்டிலே 2 குடும்பம் குடியிருக்கிறது, ஷேரிங் அகாமடேஷன். அந்த குடும்பத்தினர் சொன்னார்கள், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜெபம் வைக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த டிஜோ மேத்யூ என்கிற போதகர் சொன்னார், இல்லை, ஆண்டவர் என்னை இந்த குடும்பத்திற்காக மட்டும்தான் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அந்த ராத்திரியிலே இவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க தொடங்கின பொழுது அவர் ஒரு திக்க தரிசனமான சில விஷயங்களை சொன்னார். போன வருடம் நீங்கள் அமெரிக்காவிலே ரோடே ஐலண்ட்ல இருக்கிற அசெம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் ஸ்கூலில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீர்கள். இப்போ நீங்க அடுத்த வாரம் அங்க போறதுக்கு தயாராயிக்கோங்க, ஆண்டவர் உங்களை அங்கே கொண்டு போக விரும்புகிறார். உனக்கு நான் கேன்சர்ல இருந்து பூரண சுகத்தை உன் புருஷனுக்கு தந்தேன். இப்போ இந்த அழைப்பை ஏற்று நீங்க செல்லலைன்னா இடது கண்ணு எப்படி பார்க்க முடியாம போச்சோ அதே மாதிரி வலது கண்ணும் தன் பார்வையை இழந்து விடும் என்று சொன்னார். இதுவரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் முழுவதையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டார். சகோதரி கேட்கிறார் போதகரிடத்துல, போதகரே, எங்களுக்கு 40,000 AED திர்ஹம்ஸ் எங்களுக்கு கடன் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள், 1 வாரத்திற்குள் அதை ஆண்டவர் அடைத்து தீர்க்க உதவி செய்வார். அடுத்த வாரம் 40,000 திர்ஹம்ஸை இவர்கள் போய்கொண்டிருந்த அந்த சபை இந்த குடும்பத்திற்கு கொடுத்தது. கடன் எல்லாம் அடைத்து விட்டார்கள். இவர்களுக்கு அமெரிக்காவுக்கு போவதற்கு தேவையான விசாவுக்கான பணம் ஆண்டவர் கொடுத்தார். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கான பணத்தை ஆண்டவர் தந்தார் குடும்பமாக செல்வதற்கு. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே போய் இவர்கள் இறங்குகிற பொழுது இவர்களுடைய கையில 1000 அமெரிக்க டாலர்கள் இருந்தது. துபாய் ஏர்போர்ட்ல வந்து அமெரிக்காவுக்கு போவதற்காக இவர்கள் ஃப்ளைட்டுக்கு உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது தானே இடது கண்ணில பார்வை முழுவதுமாக வந்துவிட்டது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். God gave the vision of the left eye. இவர்கள் போன பள்ளிக்கூடத்துல அந்த காலேஜ்ல 4 வருடமும், உயர் படிப்புக்கு இன்னொரு கல்லூரியில 2 வருடமும், 6 வருடங்களாக இந்த குடும்பத்திற்கான 60,000 அமெரிக்க டாலர்களை
ஆண்டவர் இவர்களுக்கு சந்தித்தார். இந்த குடும்பம் படித்து முடித்தது. ஆனாலும் இந்த தலைக்குள்ளே அந்த டியூமர் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த சகோதரி இந்த தேவனுடைய மனுஷனுக்காக, ஊழியங்களுக்காக ராத்திரி 12 மணி முதல் காலை 4 மணி வரை தினந்தோறும் ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெளிச்சத்தை அனுப்பி உன் புருஷனுடைய அந்த டியூமரை நான் சுகமாக்குவேன். படித்துக் கொண்டிருந்த பொழுதே ஒரு நாளைக்கு திடீரென்று மூக்கு வழியா நீர் CSF இப்படி மூக்கு வழியாக ஒழுக தொடங்கினது. இது ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, 6 வருஷம் ஒழுகி இருக்கிறது. ஒரு நாளைக்கு இவர்கள் ஒரு இடத்திற்கு ஜெபிக்க போனார்கள். கனெக்டிகட் என்கிற ஒரு இடத்துல ஜேம்ஸ் அவர்களுடைய வீட்டுல இருக்கிற பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தானே மயங்கி கீழே விழுந்து விட்டார் சஜி. இவர்கள் கையில ஆஸ்பத்திரிக்கு போவதற்கான எந்த இன்சூரன்ஸும் இல்லை. ஆனால் ஒரு எமர்ஜென்சி என்கிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். முற்றிலுமாக இந்த மனிதனுக்கு சுய உணர்வே இல்லை, நினைவே இல்லை. இட் டோட்டலி பிகேம் அன்கான்சியஸ். எமர்ஜென்சியில சேர்த்திருக்கிறார்கள். மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் கேட்கிற பொழுது இவர்கள் பழைய ஹிஸ்டரி எல்லாவற்றையும் இவர்களுக்கு சொன்னார்கள். எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கிற பொழுது ரொம்ப நாள் இந்த கேள்வி, இந்த டியூமர் என்னாச்சுன்னு. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே டியூமர் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. ஆனால் இப்பொழுது இவருக்கு மயக்கம் வந்ததுக்கான காரணம் கடந்த 6 வருடங்களாக அந்த மூக்கில் இருந்து ஒழுகி கொண்டிருந்த அந்த நீர் இப்பொழுது பாக்டீரியல் மெனஞ்சைட்டிஸ் என்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே அவருடைய மூளை இறந்து போய்விட்டது. பிரெயின் டெட் ஆயிடுச்சு. 14 நாட்கள் ஐசியூல வைத்திருக்கிறார்கள். டாக்டர் சொன்னார்கள், நாங்கள் இனிமேல் இவரை ஐசியூல வைத்துக் கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது, நீங்க இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி விட வேண்டும். நாளைய தினத்திலிருந்து இவர்களை நீங்கள் உங்கள் பராமரிப்பில் பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய ஆஸ்பத்திரியிலே நாங்கள் இவர்களை ஃபர்தர் பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். டாக்டர் இடத்துல மினி சொன்னாள், எனக்கு 1 மணி நேரம் சமயம் தாருங்கள் என்று சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு சேப்பலில் போய் முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஜெபம் செய்தார்கள். காதிலே ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. இன்றைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு 2 அற்புதங்களை செய்வேன் என்று அந்த சத்தம் கேட்டது. அந்த நேரத்திலே இவர் படித்த அந்த ரோடே ஐலண்டுடைய டீன் ஆஃப் த காலேஜ் அவரோடு கூட இனி ஒரு தேவனுடைய மனுஷன் 2 பேரும் இவர் சுகமில்லாமல் இருக்கிறதை அறிந்து ஹாஸ்பிட்டலே பார்க்க வந்தார்கள். இந்த 2 பேரும் மினியும் தன்னுடைய புருஷனுடைய தலை மேலே கை வைத்து அந்த ஐசியூக்குள்ளே ஏறி ஜெபித்தார்கள். அந்த நிமிஷத்திலேயே இந்த தேவனுடைய மனுஷன் அற்புதமாக சுகமானார். அன்றைக்கு ராத்திரி இவர்களுக்கு அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்குவதற்கான கிரீன் கார்டும் ஒரு சபையினுடைய போதகராக வந்து ஒரு சபையை ஏற்றுக்கொள்ளவும் சீல் என்கிற ஒரு இடத்துல அந்த சபையினருக்கு கொடுத்த ஸ்பான்சர் லெட்டரும் அந்த ராத்திரியில் இவர்களுக்கு வந்து சேர்ந்தது. அந்த ஒரே நாள் ராத்திரியில சுகத்தையும் அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்குவதற்கான அந்த கிரீன் கார்டையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த குடும்பம் ஹூஸ்டன்ல அமெரிக்காவில் கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்கிறார்கள். இவர்கள் கடந்து வந்த பாதைகள் வழியாக அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களை திடப்படுத்தவும் அவர்களை ஆண்டவருக்குள் உறுதியாய் கட்டவும் கர்த்தர் இவர்களை பயன்படுத்துகிறார். எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக பேசப்படுகிற பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்குமானால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாகவே வல்லமை இருக்கிறது. அது கிரியை செய்யும். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.